என் அன்பு மகனே மகளே, நீங்கள் என்னை விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் முழுமையாக கேளுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய பைபிள் ஜீவ வார்த்தை. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை, உங்கள் ஊழியத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஆனால் உங்களுடைய பிரயாசம் வீணாகாமல் இருக்க வேண்டுமென்றால் கர்த்தராகிய என்னுடைய கிருபை உங்களுக்கு தேவை. வேதத்தின்படி கர்த்தர் கட்டுவார் என்று சொல்லி நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சோம்பலாய் இருப்பது நல்லதல்ல. நீங்கள் இதற்காக நன்றாக ஜெபிக்க வேண்டும். என்னுடைய கிருபையோடு உங்கள் வேலைகளை செய்தால் நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றியுண்டு. இப்படி நீங்கள் செய்தால் உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், உங்கள் சபை, உங்கள் ஊழியம் நன்கு கட்டப்படும், பாதுகாக்கப்படும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதெல்லாம் வாய்க்கும். நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஊழியத்தில் உண்மையாய் உழைக்கும் பொழுது புதிய புதிய ஆத்துமாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாய் உழைக்கும் பொழுது வரும் காலத்தில் உங்கள் சந்ததி பலமுள்ளதாகவும் ஞானமுள்ளதாகவும் விளங்கும். மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராகிய நான். மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தராகிய நான். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். பிரியமான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் என்னதான் வேலை செய்தாலும் நான் தான் அதற்கு பலன் கிடைக்க செய்வேன். ஆகவே உங்கள் காரியங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் சொல்லி அனுதினமும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். நான் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வேன். என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயம் நான் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தருவேன். ஆமென். நீங்கள் என்னை விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பேன். ஆமென்.